4:30 மிஸ் ஆனா கூட நான் வேற டைம் எடுத்து உட்கார்ந்து அத பண்ணி, அந்த தண்ணி டெய்லி இப்போ வரைக்கும் குடுத்துட்டு இருக்கேன், என் சரிங்க. பையனுக்கு. ரொம்ப நன்றிம்மா. நன்றி அண்ணா. இதுக்கு இப்ப தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். இந்த மார்கழி மாதம் முடிஞ்ச உடனேயே நம்ம நீட் பிரார்த்தனை அப்டேட் ஆகும். இது இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதோட அடுத்த வெர்ஷன் கொஞ்சம் அதில சில மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல பெரிய மாற்றத்த குடுத்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் இது கேட்கப்படுதுன்னா, இன்னும் சில பேரு இந்த பிரார்த்தனைக்குள்ள இருக்கோம். ஆனா, எங்களுக்குள்ள இன்னும் அந்த மாற்றம் வரல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். உங்களுக்கெல்லாம் என்ன பரிமாணம் நடந்து இப்ப நீங்க சொல்றீங்கள்ல இந்த வார்த்தைகள், அந்த எனக்கு வாழ்க்கை நெறைய மாறியிருக்கு. ரொம்ப ஒரு ஆனந்தகரமான ஒரு நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் எப்படி உங்களுக்கு நடந்துச்சு? ஏன் இன்னும் ஒரு சில பேருக்கு நடக்கல? அப்படிங்கிறது இந்த நிறைவான எனக்கு ஒரு 10 நிமிஷம் குடுங்க. அத பத்தி நம்ம பேசிடலாம். நீங்க தொடங்கலாம். அடுத்து யாரோ பாராயணம் அம்மா முருகா சொல்லலாமா? ஆமா தேவேந்திர சங்கம் பாடினோமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை? நான் படிக்கட்டுங்களா? ஆமா பாடிடுமா பாடிடுமா. ஐயா, தேவேந்திர சங்கம் வகுப்பு பார்த்திபன் ஐயா படிக்கட்டும். நான் பாடுறேன் ஐயா. பார்த்திபன் ஐயா. பார்த்திபன் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் இனிமேல் நம்ம வந்து தேவேந்திர சங்கம் படிக்கலாம் பாடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பாடலாம் இல்லைங்களா? பாடலாங்க பாடலாம். கண்டிப்பா பாடலாம். ஓகேங்க ஐயா. அம்மா படிக்கட்டுங்களா? அம்மா நீங்க பாடுங்க. அம்மா தேவேந்திர சங்கம வகுப்பு எப்படி பாடணும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அது கடைசியா வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அதில் நம்ம பாடுற மாதிரி சில மாற்றங்கள் இருக்குது அதில். பக்கம் வந்து 45 எடுத்துங்க. அந்த நம்ம சேயவன் புந்தி அந்த பாடலை பாடணும். பாடிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம தேவேந்திர சங்கம வகுப்பு பாடலாம். கேட்குதுங்களா? புரியுதா? கிளியரா? நீங்கள் மியூட் பண்ணுங்க உஷா மேடம். நீங்கள் மியூட் பண்ணுங்க. நான் அப்போ தான் சொன்னால் தான் எல்லோரும் கேட்கும். ஓகே. அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல தேவேந்திர சங்கம வகுப்பு இப்போ பாலானந்த சுவாமிகள் அன்றைக்கி அந்த திருத்தணி படிவிழாவில் சில வழிமுறைகள் சொன்னாங்க. அவங்க பாடினதை பார்த்து தான் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க எப்படி இதை முறைப்படி பாடணும் சாமி வள்ளிமலை சுவாமிகள் சொல்லியிருக்காங்கன்னா, இது சங்கராபரணம் ராகத்தில் பாட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம 83வது பக்கத்தில் அந்த சேயவன் புத்தி வனவாசம் அந்த பாடலை பாடிட்டு நம்ம இயல்பு அப்புறம் தேவேந்திர சங்கம வகுப்பை பாடிட்டு கடைசியாக 85வது பாடல் ஓலையும் தூதரும் கண்டு திண்டால் அந்த பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்தது 2வது லைனில் இருக்கக்கூடிய மாலை காலையும் மாலையும் முன்னிற்கு மே அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இதுதான் ப்ராப்பர் தேவேந்திர சங்கம வகுப்பு. இது அம்பாலோட சொரூபம். இது எப்படி பாடணும், இதை பாடிட்டு நம்ம பொங்கித்தாய் உங்களுக்கு ஆட்கொண்ட தெய்வம் எதை வேணாலும் அந்த திராடகம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மூலியமாகவே நம்ம அந்த அம்மா எந்த இறைசக்தியும் நமக்குள்ளே ஆகர்ஷணம் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. கடைசியாக அந்த ஒரு 10 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்றாங்க. அது ஏன்னா இப்போ இந்த ரெகுலராக வரவங்க இல்லை, இந்த குரூப்பில் இருக்காங்கள்ல 250 பேரில், அதில் வந்து ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராமல் இன்கன்வீனியண்ட்டாக வரவங்க ரெகுலர் இல்லாமல் சில பேர் ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வராதவங்க அவங்க கிடையாது. பட் வீக்லி 1 டைம்ஸ் வருவாங்க, இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க. அவங்களுக்கு தனியாக நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி உங்களோட குறைகள் சொல்கிறாங்க. அது ஏன் நடந்துச்சு, உங்களுக்கு ஏன் அந்த பரிமாணம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு இருந்தால் தான் தொடர்ச்சியாக அதுக்குள்ளே நம்ம இந்த இறைத்தன்மையை தொடர்ந்து நம்மளால் பயணிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? முருகாசரணம். மேலும் மேலும் துணை அருணகிரிநாத சுவாமி துணை, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை, பொங்கி தாய் அருள். சேவன் குந்திவன வாச மாதுடன் சேர்ந்து செந்தி சேவன் குந்தி கணிசாச சாந்தக சேர்ந்த எண்ணி சேவன் குந்தி பனிப்பானு வெள்ளிப்பொன் செங்கதிரோன் சேவன் குந்தி தடுமாற வேதரும் சேதம் என்றே. தேவேந்திர சங்கம வகுப்பு. தரணியில் அரணிய முரநிரணிய நுடல் தனை நகு நுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரியோடேந்து பயங்கரி
தமருக பரிபுர ஒளி கொடு நடம் நவில் சரணிய சதுர்மரு சாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிபுரை வடிவினல் சததல முகுலித தாமாங்குசம் என்றிரு தாளாந்திர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிப்போடு தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரண கிரணமடு மயில் மிருக மதபுல கிதையில முலையில நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினல் இறுகிய சிறுபிறை எயிருடையமபட எனதுயிர் கொலவரின் யான் ஏங்குதல் கண்டெதிர் தான் ஏன்று கொழுங்குயில் இடுபலி கொடி திரு இரவல இடர்கெட விடுமன கரதல ஏகாம்பெற இந்திரை மோகாங்க சுமங்களை எழுதிய படமென இரு அருள் சுடரடி இணை தொழு மௌனிக ஏகாந்த சுகந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடும் உடல்படு கடுவினை கெடனினை காலாந்தரி சுந்தரி நீலாஞ்சலி நஞ்சுமிழ் கனலேறி கனபன குணமணி அணிபணி கனவலை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனை கழல் நினை அலர் உயிரவி பைரவி கௌரி கமலை குழை பாதார்ந்த செழுங்கழ் நீர் தோய்ந்த பெருந்திரு கரை பொழி திருமுரு கருணையில் உலகெழு கடல் நிலை பெறவல காவேந்திய பைங்கிலி மாசாம்பவி தந்தவன் அறநெடு வடவரை அடியோடு பொடிபட அலை கடல் கெட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒரிபத தொடிரு புயன் அபினவன் அழகிய குரமகள் தார்வேந்த புகன் பகையாம் மாந்தர்கள் அந்தகன் அடல் மிகு கடகட விகடித மதகளி ரணவர தமும் அகலாமந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம் படி செந்திலில் அதிபதி எனவர் பொறு திரள் முருகனி அருள் பட பொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமமே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழிந்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்கு மேகந்த வேல் மருகி சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவட் பதாகையும் தோகையும் வாகையுமே காலையும் மாலையும் முன்னிற்குமே வேலுமயிலும் துணை. அம்மா ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. அம்மா இது ரொம்ப நீண்ட நாளாக நம்ம படிச்சுட்ருக்கோம். இது வந்து தெய்வங்கள் எப்படி வந்து நம்ம மனம் வந்து இந்த தெய்வத்தை நோக்கி ஒரு முழுமையான ஒரு பரிமாண நிலைக்குள்ளே போகும் அப்படின்னு பார்த்தா நம்ம மெய் மறக்கும் போது தான் அந்த ஆழ்மனம் நமக்கு திறக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து வெறும் வார்த்தைகளால் படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த வார்த்தைகளில் தான் நம்மளோட கவனம் இருக்கும். இதை ராகத்தோடு படிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கண்ணாத்தலமாக இவங்கெல்லாம் படிக்கிறாங்கல்ல, ஒரு ராகம் இழுத்து பாடுவாங்க. அப்போ வந்து அந்த ஆழ்மன் அதனால தான் நம்ம மனதுக்கும் இந்த பாடலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த ராகத்தோடு பாடும்போது தான் அது வந்து முழுமையாக அது போய் சேரும். அதனால் இது கொஞ்சம் நீங்கள் படிக்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்போ இந்த வார்த்தை வந்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ராகத்தை அப்படி சேர்த்து இழுத்து பாருங்கள். உங்களுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த உங்களோட மனம் முழுக்க முழுக்க இந்த அம்பாளோட சொரூபத்தை நோக்கியே பயணிக்கும். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால தான் இது வந்து பொங்கித்தாய் வந்து வள்ளிமலை சுவாமிகளுக்கு ராகத்தோடு கற்றுக் கொடுத்தாங்க திருப்புகழை. திருப்புகழ் வந்து வள்ளித்தாய் வந்து முருகனை நினச்சி பாடினது. அதை தொகுத்து இது அருணகிரிநாத சுவாமி மூலியமாக முருகப்பெருமான் எல்லா மக்களுக்கும் போகணும் அப்படின்றத அந்த ஞானத்தை அருணகிரிநாத சுவாமிக்கு கொடுத்தாங்க. திருப்புகழ் அப்படின்னா வள்ளித்தாய். அதனால தான் எல்லா இடத்துலையும் வள்ளித்தாயை பற்றிய புகழ் இருக்கும். அதனால் இந்த திருப்புகழ் பாடல்களில் நிறைய இடங்களில் இந்த தாயை பற்றி அதான் சொரூப ரூபத்தில் வந்து வள்ளிமலை சுவாமிகளுக்கு இது இந்த ராகத்தில் இந்த பாட்டை பாடணும்னு அந்த அம்மா வந்து முறைப்படி வழி நடத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த பாடல்களை கொஞ்சம் சாமிகளோட வழியில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் நீண்ட பயணம் இருக்குது. ஏன்னா இப்போ விநாயக மையாலாம் ரொம்ப நீண்ட நெடியாகும். சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா பாடினது அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்ததுனால அவங்களுக்கு நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கூட இந்த ராகங்கள்லாம்
நீங்கள் வேணால் பாருங்கள், யாரும் நமக்கு கற்றுத்தர வேணாம், இந்த பொங்கி அம்மாவே கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இந்த கண்ணா தள்ளமால சில பேர் ராகத்தோடு பாடுறாங்களே, யார் கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் முழுமையாக ஆட்கொள்ளும் போது ராகம் இயல்பாகவே வருது. இதுதான் சத்தியம். உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த திருப்புகளை அதை டெடிக்கேஷனோட ஒரு விழிப்புணர்வோடு உட்காந்து படிக்கும்போது தானாக வரும். இந்த அம்மா அப்படி பிரகாசம் பண்ணுது. அதனால தான் இதை பற்றி, இந்த அம்மாவை பற்றி அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். யாருக்கு இது நடக்குது? நம்பிக்கையோடு வரவங்களுக்கு தான் நடக்குது. சும்மா ஏதோ நானும் வந்து லைவ் அட்டன் பண்ணேன், நானும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டேன். 7 மணிக்குனா 7:45 வந்தேன், 7:20 வந்தேன், காலையில் 4:30 மணினா 4:40 வந்தேன், 4:50 வந்தேன், 5:30 மணிக்கு வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு இது நடக்கவே இல்லை. நாங்கள் பார்க்குறோம். யாருக்கு நடக்குதுன்னா, இதை ஒரு விழிப்புணர்வோடு நம்ம படிக்கிறது ஒரு தெய்வீகத்தன்மையான ஒரு அந்த தெய்வத்தின் வழி வந்த ஒரு, நீங்கள் படிக்கிறது ஒரு வேதம், ஒரு கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு தத்துவம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தத்துவத்தை நம்ம முழுமையாக பிடிச்சி பயணிச்சிட்டோம்னா நமக்கு அது ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்மா தங்கை சொன்னாங்கள்ல, அவங்களுக்கு அது இயல்பாகவே நடந்திருக்கும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த தெய்வத்தின் இந்த ஒரு குரு வந்து ஏற்படுத்தின அந்த சிஸ்டத்தின்படி நீங்கள் போனீங்கன்னா தான் அது அடுத்த நிலைக்கு போகலாம். இல்லைன்னா அந்த யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பேசுகிற மாதிரி கோயிலுக்கு போனோம், முருகர்கிட்டேருந்து பூ விழுந்துச்சு, சின்ன விஷயங்களெல்லாம் இயல்பாக நடந்ததெல்லாம் பெருசாக பார்த்துட்டு உங்களோட ஆன்மீக பாதை ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னேற்றமே இல்லாமல் போயிடும். ப்ராப்பர் குருமார்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. இதை மிகைப்படுத்திலாம் பேசவே மாட்டாங்க. நாங்கள் பாலானந்த சுவாமிகள்கிட்ட பெரிய இது சொன்னாலும் அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போயிடுவார். விஜய் சவுண்டை குறை, அந்தாண்ட போ, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற ஆன்மீகங்கிறது வேற, உண்மையான ஆன்மீகங்கிறது வேற. அது புரிஞ்சுக்கிட்டாதான் இது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இந்த இறைக்கும் நமக்குமான தொடர்பை மேலும் அதிகப்படுத்தும். இது நம்ம எல்லாம் நினச்சிட்றாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைகளுக்காக கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொடுத்துட்டு வந்துட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னா அது இயல்பாக சரியாகுமே தவிர, இந்த இறைநிலையை முழுமையாக ஆட்கொண்டவங்களுக்கு அது வேறு மாதிரி நடத்துது. அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு அது சூழலை உருவாக்குது. இப்போ 90 வயசுக்கு மேலே கடந்தவங்க இதெல்லாம் இருக்காங்க, நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஓங்கரானந்த சாமிகளோடலாம் நான் பழகியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 100 வயசு தாண்டிட்டார். இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. பல தெய்வத்தன்மையை தனக்குள்ளேயே காட்டுறாங்க. அது அவங்களாம் வெளியிலே வர மாட்டுறாங்க. அது வெளியில் வந்து போகணும் அப்படின்றது அவங்களுக்கு உண்மையாக யாருக்கு பிரார்த்தம் இருக்கோ அவங்களுக்கு அது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வள்ளிமலை சாமிகள் வழி வந்து பாலானந்த சாமிகளை எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு வந்து அவங்க தெரிஞ்சவங்க எனக்கு முன்னாடியே தெரியும். இதில் வந்து ஒரு 30 பேருக்கு மேலே இருக்கீங்க. யாருக்காவது தெரியுங்கிறத மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். ஏன் இவங்க வெளிப்பட மாட்டுறாங்க? சூட்சமமாகவே இருக்காங்க. ஏன்னா இந்த வேல்மாறலை பற்றி இவங்களை விட வேறு யாருக்கும் பேசுகிறதுக்கு தகுதி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. 40-50 ஆண்டுகளை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த குரு சொல்லி கொடுத்த மாதிரி அவ்வளோ ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை, உணவில் கட்டுப்பாடு, இந்த திருப்புகளை வந்து குரு சொல்லி கொடுத்த பாதையில் பயணப்படுறது, ஒரு அந்த நோக்கத்தோடு பயணப்படுறதை விட இங்கே வேறு யார் வேல்மாறலை பற்றி பேசிட முடியும்? திருப்புகளை பற்றி பேசிட முடியும்? இன்றைக்கி இன்க்ளூட நான் என்ன முன்கொண்டு நானே சொல்கிறேனே, சோசியல் மீடியாவில் வராங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இவங்கெல்லாம் எந்த விதத்துலையுமே ஒரு நிகர்னு கூட சொல்ல முடியாது. ஏன் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மன நிறைவு, அவங்களோட வாழ்க்கை பயணம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை சராசரி ஒரு பக்தர்களுக்கோ ஒரு அடிப்படையாக உள்ளவங்களுக்கு ஏன் கிடைக்கல? பிரச்சனைன்னு தோண்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க முறையான ஆன்மீகத்தை பின்பற்றுறாங்க, அதனால் அவங்களுக்கு அது நடக்குது. இப்போ நிறைய பேருக்கு நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு காரணம், இன்னும் நம்ம சரியான விஷயத்தை இன்னும் பிடிக்கல, அந்த பொங்கித்தாயை இன்னும் சரியாக அணுகலை, இந்த இறை சக்தியை, இந்த முருகப்பெருமானோட சக்தியை இன்னும் முறைப்படுத்தி அணுகலை. அவங்களுக்கு தான் இது நடக்கலை. யாருக்கு நடந்துச்சுன்னா,
இப்போ நீங்கள் அந்த பாருங்கள், அந்த லைவில் வந்தோன்னே பாருங்கள், 4:25க்கே அப்படி வருஷம்லாம் நிற்பாங்க, ஒரு 15-20 பேர் நிற்பாங்க. அவங்க லைஃப்பில் நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க இந்த குறை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க முழுசாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இது இப்படி தான் இது வேலை செய்யுது, இது இப்படி தான் இந்த மனித பிறவி பிறந்திருக்கோம், என்னோட படைப்பாற்றல், நான் ஒரு நோக்கத்துக்கு இங்கே பிறந்திருக்கேன், அந்த நோக்கத்தை நோக்கி இப்போ பயணிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏன் சரியில்லைன்னா, இந்த படைப்பாற்றல் கொடுத்த நோக்கத்தை மீறிய செயல்களை செஞ்சீங்க. இப்போ இந்த படைப்பாற்றல் ஒரு தன்மையை கொடுக்குது, அகத்துக்குள்ளே பரிமாணம் கொடுக்குது, இந்த மனிதத்தை நேசிக்க கொடுக்குது, நீங்கள் இன்றைக்கி பார்க்குற பார்வை வேறு, நன்றி உணர்வை கொடுக்குது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்லி கொடுத்த சட்டத்திட்டின்படி நடக்கும்போது இந்த தெய்வத்தன்மையை நமக்குள்ளே உள்வாங்க நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம், அதுவாக எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குது. அது இந்த திருப்புகள் மாற்றுது. ஏன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அந்த வேத உச்சாடனங்களை சொல்ல 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 அகம் பரிமாணமாகி இந்த தெய்வம் வந்து நமக்குள்ளே அப்படியே நின்று பேச ஆரம்பிக்குது. அப்போ நமக்குள்ளே ஒரு பேரானந்த நிலை கிட்டுது. இந்த நிலையில் தான் பாலானந்த சுவாமிகள், இதுக்கு முன்னாடி இந்த மௌன சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், அருணகிரிநாத சுவாமிகள், அப்படியே சேஷாதிரி சுவாமிகள், அப்படியே போனால் அகத்தியர் வரைக்கும் போகிறாங்க. இதுதான் முறையான ஆன்மீகம். இப்படி தான் நமக்கு அர்ப்பணிப்பு. நீங்கள் உழைப்பை போடாமல், நீங்கள் தியாகத்தை போடாமல் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு கோட்பாடு. நீங்கள் தனி நபரை முன்னிறுத்தி எந்த விஷயமே ஒரு புள்ளியில் ஆரம்பித்து ஒரு புள்ளியில் முடிஞ்சிடும். இன்றைக்கும் இந்த சபைகள் இருக்கிறதுக்கு காரணம் வள்ளிமலை சுவாமிகள், அவங்க குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள், அவங்க தெய்வம் பொங்கித்தாய் கொடுத்த தத்துவம் நிற்கிறதுனால தான் ஆண்டாண்டு காலமாக யுகமாக இது நின்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நீங்கள் பேசுனவங்க இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்கள முன்னிறுத்தி பயணிப்பாங்க. அவங்க இருப்பாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி போனோம்னா நம்ம குழந்தைகள், நம்ம பேரப்பிள்ளைகள் வரைக்கும் இன்றைக்கி நம்மப்பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படாது, நம்மப்பட்ட கஷ்டம் நம்ம பேரப்பிள்ளைங்க படாது. அது வாழ்க்கைகள் வந்து தொட்டதெல்லாம் தொடங்கும். இப்படி சில குறிப்பிட்ட சமூகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா முழுக்க பார்த்துட்டோம். அந்த சந்ததியே கஷ்டம்னா என்னன்னு தெரிய மாட்டுது. திருமணம்லாம் இதுக்காகலாம் அவங்க எதுக்குமே போய் திருமணத்துக்காகலாம் கஷ்டப்படுறதில்ல, குழந்தை பிறக்கலன்னு கஷ்டப்படுறதில்ல, பொருளாதாரத்துக்குன்னு கஷ்டப்படுறதில்ல, நோய் நொடிக்குன்னு கஷ்டப்படுறதில்ல. இந்த நோக்கத்தில் பிறந்து இந்த நோக்கத்தை முடிச்சுட்டு இறையை தன் வாழ்க்கையோட அங்கமாக பாவித்து நிறைவு பண்ணிவிட்டு என்ன நோக்கம் வந்ததோ போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது தெரியாதனால தான் இடையில் மாட்டிக்கிட்டு இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதகுலம் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை முழுமையாக தனக்குள்ளே ஆகர்ஷணம் பண்ணிக்கிட்டவங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை கொண்டு போகணும். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த திருப்புகள் பாடப்படும் போது இந்த சமூகமே ஒரு பெரிய ரெவல்யூஷனுக்குள்ளே மாறும். இது குருநாதர் சொல்லி கொடுத்ததை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் இதை நாங்கள் பணம் வாங்காமல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கோட்பாடோடு பயணித்தோம். ஆனால் அது பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரியே ஆகிடுது. ஏன்னா அது நம்ம பணம் இல்லாமல் எல்லாமே கொடுத்தோம். 100 புக்குக்கு மேலே கொடுத்தோம். வேல்மாறல் ஒரு 3000 புக்கு கொடுத்தோம். எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க? அதில் மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் தான். ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்ததில் 30 பேரால் தான் இதை படிக்க முடியுது. அப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு இன்னும் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இலவசமாக கொடுத்தா அது எந்த அளவுக்கு போய் நிற்கிது பாருங்கள். அதோட வேல்யூவே தெரியாமல் போயிடுது. இதே இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு 25,000, 30,000, 50,000, 1 லட்சம், இங்கே 1 லட்ச ரூபா வரைக்கும் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தவங்க இருக்காங்க. பேர் சொல்ல நான் விரும்பலை. 1 லட்ச ரூபா கிளாஸ் போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே மாறிடும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே அந்த ஒரு நாள் அந்த 1 லட்ச ரூபா கட்டி ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு அந்த குருகிட்ட போயிட்டு வந்தால் அவங்க எந்த நோக்கத்துக்கு போயிடுவாங்க? எனக்கு அந்த 1 லட்ச ரூபா கட்டிட்டா அவங்க நினைப்பாங்க, எல்லாம் கட்டிட்டா இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னு. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு கட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் கண் முன்னே தான் இருக்காங்க. யார் கஷ்டப்படலை அப்படின்னா, இந்த இறையை, இந்த தெய்வத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை தனக்குள், அந்த சோலை தனக்குள்ளே வச்சுக்கிட்டவங்க தான் பர்மனெண்ட்டான ஒரு ஆனந்த நிலையில் இருக்காங்க. அதுக்கு தான் தினம் தினம் இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம உடலுக்கு வந்து உணவு எவ்வளோ முக்கியமோ, 3 வேளை உணவு முக்கியமோ, நம்ம ஆன்மாவுக்கு இந்த தெய்வீக தன்மைங்கிறது முக்கியம். இது எப்படி இந்த உடல் வந்து வளருதோ,
இந்த உடல் வளர்கிறதுக்கு உணவு எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ, இந்த ஆன்மா வளர்கிறதுக்கு இந்த தெய்வத்தன்மையை நம்ம எடுத்துக்கணும். தெய்வ பாசுரங்களை படிக்கணும். நமக்கு இந்த இறை வழிபாட்டில் முருகப்பெருமான் உடனடியாக சித்தி கொடுக்கறதுனால, ஞானத்தை கொடுக்கறதுனால, இந்த முருக வழிபாடு கலியுக தெய்வமாக இருக்கிறதுனால, திருப்புகழ் நமக்கு அதை எடுத்து நம்ம முன்னெடுத்து போகிறதுனால அது உடனடியாக சித்தி நிலையை கொடுக்குது. எல்லா தெய்வங்களோட பாசுரங்களும் அப்படி தான் கொடுக்கும். நமக்கு இந்த முருகப்பெருமானோட கருணையே வடிவானவர் அப்படிங்கிறதுனால, எளிதாக அணுகக்கூடிய தெய்வங்கிறதுனால நம்ம அந்த கோட்பாடை நம்ம எடுத்து நம்ம பயணிக்கிறோம். அந்த தெய்வத்தை அப்படி பண்ணுறதுனால தான் இது நமக்கு ஒரு முழுமைத்தன்மையை நமக்குள்ளே அது கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இதுக்கு இப்போ விநாயகம் ஐயாவுக்கு 80 ஏஜ் ஆகுது, 80 வயசு. 2-2.5 வயசில் அவங்க அப்பா கடைசியாக இருந்த வள்ளிமலை சாமிகளோட சீடர். தன் பையனை விநாயகம் ஐயாவை சாமியோட மடியில் போட்டுட்டு தான் ஆடுகள்லாம் மேய்க்க போவாராம். சாமிகள் மடியிலே தவழ்ந்தவர் விநாயகம் ஐயா. அவர் இன்றைக்கி 80 வயசில் நான் அவருக்கு 3:45 வேக்கப் கால் கொடுக்கணும். நீங்கள் நினச்சிடுறீங்க உங்களுக்கு எளிதாக எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலை நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு PDF வர்றதுக்கு அவர் செந்தில் சார் விடிய டைப் பண்ணும். ஒவ்வொரு விஷயம் விநாயகம் ஐயாவை போய் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் கொடுத்து, ஐயா அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து, இந்த கூகுள் மீட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்து, எல்லாமே எந்தவித பொருளாதாரமே இல்லாமல் கொடுத்ததுனால, இதோட வேல்யூவே தெரியாதனால அவங்க 4:30 மணிக்கு அந்த பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான் வந்துடுறாங்க. ஆனால் கற்றுக்கக்கூடிய நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? 5:25க்கெலாம் இன்றைக்கி இணைஞ்சவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஒரு குருவுக்கு, அந்த ஆசானுக்கு நம்ம கொடுக்குற மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் திருத்தணியில் பார்த்தோம். ஐயா பேசின வீடியோ கூட அந்த யூடியூப்பில் வரும். எடிட்டிங் ப்ராசஸ் பண்ணலை. அந்த சபை 108 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்கின சபையோட பிரதிநிதியாக அது வழியே மாணவர்களாக அந்த திருத்தணியில் பாடுறாங்க. ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கி சில அரசியல் சூழ்ச்சியால் அவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்கெங்கேயும் நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. ஆனால் சாமிகள் தான் உருவாக்குனாங்க. ஆனால் அந்த சாமிகளுக்கான அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படலை. 10ல் 11 தான் விநாயகம் ஐயாவும் பாடிட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த அத்தனை பேரும் விநாயகர் காலில் விழுந்தாங்க அவரோட பாட்டை கேட்டு. நான் கண்குள்ளர்ந்து பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஒரு அடியாருக்கிட்ட நம்ம பேசுகிறோம், அவர்கிட்ட பழகுறோம், அவரோட தொடர்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அப்படியே உச்சி முருந்து. அன்றைக்கி அந்த இடத்துல சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உங்களுக்கு அமைச்சு கொடுத்து அந்த ஐயா பாடுறாங்க. அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் இத்தனை மணிக்கு இணையும் போது அதை இப்போ இந்த சிவகாமி அம்மா அதை பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. இதை நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தவங்களும். நீங்கள் இப்போ காலையில் 4:30 மணினா 4:25க்குலாம் அந்த லிங்க் அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா 4:35 கூட ஓகே. ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறவங்களால படிக்க முடியாது. அது நடத்துகிறவங்க செந்தில் சாருக்கு தெரியும், சிவகாமி அம்மாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் இப்படி படிக்கலான்ட்டு இப்படி பாவேன். அப்போ தான் கந்தர் அனுபூதிக்கிட்டே போவோம். அப்போ 4 பேர் வருவாங்க. அது போய் ப்ளஸ்ஸை போய் கிளிக் பண்ணோம். அது கிளிக் பண்ணிட்டு திருப்பி பார்த்தோம்னா அதுக்காட்டியும் பாட்டு வேறு எங்கேயோ போயிடும். அது படிக்கவே முடியாது. இது கண்டென்ட் பண்ணுறவங்களால படிக்க முடியாது. அவங்களே மெழுகாக உருக்கிட்டு தான் உங்களுக்காக அதை செய்கிறோம். ஆனால் அந்த குருவுக்கு நம்ம ஒரு உங்கள்கிட்ட இது வரைக்கும் பணம்னு யாருக்கிட்டையுமே நாங்கள் கேட்கல. இது ஒரே ஒருத்தவங்க அடியார் நான் பணம் கொடுத்துருங்க குரூப்பில் போடுங்கன்னு சொன்னாங்க, போட்டோம். அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் கொடுத்தீங்க. விநாயகம் ஐயாவுக்கு அது குரு தட்சணை கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் கேட்கல. இந்த கண்ணாத்தாள் அம்மாள் இருக்காங்க, அவங்க தான் இதே மாதிரி லைவில் பணத்தை போட்டு குரு தட்சணையாக ஐயாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால அதை நான் சொன்னேன்னா அதை பார்த்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க. யாருக்கிட்டையும் இது பணம்ங்கிறது நோக்கம் இல்லை. ஆனால் இந்த உயர்ந்த நோக்கம் இது நம்ம கற்றுக்கிட்டோம். இது ஒரு பெரிய ரகசியமாக, இது இவ்வளோ பெரிய ஒரு பெரிய அற்புதம். இந்த அமுதம் நம்மளோட போயிடக்கூடாது, இது எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய இது உங்களுக்கு இது முழுக்க என்னால் சொல்ல முடியும். இது ஒரு தெய்வ வழிகாட்டுதல் இல்லைன்னா இது சத்தியமாக அது நடக்காது. வேல்மாறல் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வேல்மாறல் படித்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு குழு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அந்த குழுவுக்கு பேர் கூட அடுத்த செகண்டே வந்துச்சு. அதை பற்றி சொல்லணும். படித்தோம். அடுத்தது இந்த இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் வள்ளிமலையில் சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு அப்படின்லாம் சொல்லிலாம் எதுவுமே கொடுக்கல.
நான் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அங்கே என்னால் செலவிட முடியும். அடுத்த ட்ரெயின் நான் ஏறணும், வரத்துக்கு 12 மணி நேரம் ஆகும். அதனால் காலையில் போனோன்னா ஒரு 1 மணிக்கு உணவு கொடுப்பாங்க. சாப்பிட்டு நான் 4 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும் காட்பாடி வந்து. என்னால் முறைப்படிலாம் கற்றுக்கலாம் முடியாது. இங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அங்கே பாலானந்த சாமிகள் இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான் இருப்பார். அவங்க பாடுறதுல ஏதோ நம்ம காதார கேட்டுக்கலாம். இப்படி தான் இருந்துச்சு. வேல்மாறல் நான் அங்கே போயிட்டு வந்து திருவிடைகளியில் படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படி அந்த யூடியூப் சேனல் கூட நீங்கள் பார்த்தா தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வீடியோ போட்டேன், எப்படி இது லைவ் வந்துச்சு. இன்றைக்குமே அது என்னால் அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏதோ ஒரு தெய்வம் தான் வழிபட்டுச்சு. அந்த வள்ளிமலைக்கு போனதுமே பெரிய ஆச்சரியம் தான். அது ஏதோ வழி நடத்துது, நம்ம வழிபடுறோம் அப்படின்றதுனால தான் இதில் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டெப்பும் எடுத்து இந்த வேல்மாறல் படித்தோன்னா ஓர் எழுத்து மந்திரம் அந்த நேரத்தில் வரும் சொல்லுவோம். 3 எழுத்து மந்திரம் அந்த நேரத்தில் வரும் சொல்லுவோம். சடாட்சர மந்திரம் அந்த நேரத்தில் வரும் சொல்லுவோம். பாவனை அந்த நேரத்தில் வரும் சொல்லுவோம். இது எல்லாமே இந்த அம்மா தான் வழி நடத்தும். இதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் இன்றைக்கி லைவில் வராதவங்க அடுத்த நாள் கேட்பாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க ஃபோன் பண்ணி இன்றைக்கி என்ன லைவில் நடந்துச்சு அப்படிம்பாங்க. எனக்கு உண்மையாக தெரியாது என்ன நடந்துச்சுங்கிறத நான் யோசித்து பார்ப்பேன். என்ன சொன்னேன் என்ன போனேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையாக அதே மாதிரி என்ன பேசியிருக்கேங்கிறதையும் போய் பழைய பதிவையும் நான் போய் பார்த்ததும் கிடையாது. இன்றைக்கி முடிச்சிச்சு. அடுத்தது என்ன, இன்றைக்கி போயிட்டு அடுத்த நாள் என்னோடய சராசரி வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி இந்த லைவுக்கு வந்துடுவேன். கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வேலைகளையும் என்னால் சரியாக பார்க்க முடியாது. இப்படி தான் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுது. எப்படி விநாயகம் ஐயா வந்து பாடுறாங்க, அவர் எப்படி ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்குமே சபையிலே பெரிய வியப்பு. இன்றைக்கி சபையில் வந்து ரொம்ப பெரிய வியக்கிறாங்க. எப்படி வந்து இந்த கட்டமைப்பு போகுது, இந்த பணம் நீங்கள்லாம் கொடுத்தோன்னே இப்போ நீங்கள் வள்ளிமலைக்கெல்லாம் போனால் உங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு தனி ஒரு பார்வையே இருக்கும். அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. எப்படி இந்த கட்டமைக்க இத்தனை ஆண்டுகள் எங்களால் செய்ய முடியாது, நீ எப்படி தம்பி செய்கிற அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் வருது. நான் எதுவுமே பேசுகிறதில்ல, அமைதியாக கடந்து வந்துடுறது. எக்ஸ்பிளேஷனே எதுக்கும் கொடுக்குறதே கிடையாது. இந்த இது இப்படி நடக்கிறத அதை வேல்யூவை புரிஞ்சிக்காமல் அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த ஐயாவோட அந்த ஞானத்தை இன்னும் நீங்கள் பருகிறதுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்றாங்க, ஒரு நாள் போயிட்டு வந்துட்டோம், ஒரு நாள் லைவ் அட்டன் பண்ணிட்டோம், ஒரு சில நாட்கள் இப்போ செந்தில் சாரால் காலையில் வர முடியாது, அவங்களுக்கான வேறு சூழல் இருக்குது, அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சூழல் இருந்துமே வர முடியாத சில பேர் இருப்பாங்க. நாங்கள் பார்ப்போம், அதுவும் எங்களுக்கு தெரியும். வந்துட்டு சும்மா வந்து ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. திருப்பி அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரம் வருவாங்க. இதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. பொங்கி அருள் வேல்மாறல் வழிபாடு அப்படின்னு இன்றைக்கி யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் சார்கிட்ட பேசும்போது ஒரு குரூப் ஒன்று நியூ குரூப் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த குரூப்பில் தான் இன்றைக்கி நீங்கள் ரெகுலராக வரவங்களை எல்லாருக்குமே லிங்க் பண்ணப்படும். அந்த 250 பேர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அந்த குரூப் அப்படியே இருக்கும். நீங்கள் எக்ஸீட்லாம் ஆக வேண்டாம். மற்ற விஷயங்களில் பரிமாறப்படும். மற்றபடி இந்த கிளாஸஸ், இந்த முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த யூடியூப் இந்த லிங்க் எல்லாமே, கூகுள் மீட் லிங்க் எல்லாமே பொங்கித்தாய் குரூப்பில் தான் இனிமேல் அப்டேட் ஆகும். இது ரெகுலராக வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். இது வந்து வேல்யூ இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுனால அது வந்து அதற்கான மதிப்பீடே இல்லாமல் போயிடும். இப்போ இத்தனை பேர் சொல்கிறேன், இங்கே என்ன நடக்குதுன்னே அந்த 250 பேருக்கும் தெரியாது. அதில் இருக்கிற ஒரு 50 பேருக்கு தவிர பாக்கி 200 பேர் அது ஆரம்ப காலங்களில் சேர்ந்தவங்க. அவங்கள பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். பட் இந்த இப்போ இயல்பாக கடைசியாக இதை புரிஞ்சு வந்து சேர்ந்தவங்க இந்த 50 பேர் மட்டும்தான் இந்த பொங்கி தாயோட பொங்கி அருள் குரூப்பில் இருக்கும். அவங்களுக்காக மட்டுமே இந்த அடுத்த கட்ட, ஏன்னா இதோட இந்த இறைத்தன்மையை முழுசாக புரிஞ்சிக்காமல் அவங்கள்ட்ட போய் அமுதத்தை கொடுத்தாலும் அதை வந்து அவங்க பருக மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுடைய மனநிலையை அவங்க வாங்கிட்டு வந்து கருமா அப்படி. அதனால் நீங்கள் அந்த இதை வந்து கரெக்டாக பாவிச்சிங்கன்னா நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் அது நடக்கலை, உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட பிரச்சனையை சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக படிக்கலை, இந்த தெய்வத்தை ஒழுங்காக ஆகர்ஷணமாகலை. என்கிட்ட சில பேர் சொன்ன விஷயத்தெல்லாம் அவங்க வெளிப்படையாக இங்கே சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த அவ்வளோ எப்படி சொல்கிறதுனே தெரில. அந்த விஷயங்களெல்லாம் எப்படி அந்த பிரம்மாண்டத்தை சொல்கிறது, அது என்னமோ நம்மளை மிகைப்படுத்திக்கிற மாதிரி ஆகிடும். அதான் சில பேர்ட்டு இப்போ அந்த அம்மாட்ட மட்டும் நான் கேட்டேன், அந்த தங்கிட்ட மட்டும் என்னம்மா, நான் யார்கிட்டையும் போய் இது வந்து இப்படி யூடியூப்பில் வந்து மற்ற இடத்துல மாதிரி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பெருசாக எல்லாம் வந்து குமிஞ்சிருவாங்க. அது குமியறதுனால நமக்கு என்ன பண்ண. இப்போ இந்த 50 பேரை மட்டும் இந்த ராகத்தோட அடுத்தது விநாயகர் கிளாஸில் மாலை வகுப்பில் இல்லை காலை வகுப்பில் எப்படி ராகத்தோட படிக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு. நம்ம நிறைய பாட்டு படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு பாட்டை சாமி சொல்லி கொடுத்த ராகத்தில் எப்படி படிக்கிறது
அப்போ தான் நமக்கு வந்து அந்த மனம் உருக்கும். அந்த தெய்வத்தோட அந்த ஒன்றோட அந்த சக்தியோட நம்மளால் கலக்க முடியும். அந்த செயல்பாடுகளும் ஒரு சில தினங்களில் கொடுக்கப்படுது. அடுத்தது இந்த 15ஆம் தேதி மார்கழி முடிஞ்சோன்னே இந்த திருப்புகழ் அர்ச்சனை, திருப்புகழ் போற்றி அப்படிங்கிற அந்த விஷயங்களும் நடக்கும். அப்போ வந்து திராடக பயிற்சி நடக்கும். திராடக பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு இந்த தெய்வத்தை முழுமையாக உங்களுக்குள்ள நிலைநிறுத்த முடியும். இந்த அம்மா பொங்கி அம்மா வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இல்லை சில பேரோட வாழ்க்கையில் அந்த அம்மா எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். வாயே பேச முடியாதவங்களோட அவங்களாம் பேச ஆரம்பிக்கிறதெல்லாம் இதை வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த அம்மா அப்படியே நம்ம நிலைநிறுத்திக்கலாம். அது எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் டிஸ்டன்ஸில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் யாரோ ஒருத்தங்க ஏதோ XY யாருமே தெரியாது அந்த பர்சன் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இந்த அம்மாவிட்ட வந்து ஒருநிலைப்படுத்தி அம்மா அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அம்மா போய் அவங்கள போய் கூப்பிட்டு அவங்க டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. நீங்களே பார்க்கலாம். அப்புறம் போய் கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம், ஏன் திரும்பி பார்த்தீங்க? இல்லை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த தெய்வத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே நிலைநிறுத்தலாம். இதுதான் உண்மையான தெய்வம். இதை மாதிரி யாருமே யூடியூப்பில் பேச மாட்டாங்க. இப்படி பேசியும் புரியவும் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், பொங்கித்தாயை பற்றி பேசுவாங்க, பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி வேல்மாறல் படிக்கணும்னு சொல்லுவாங்க, வள்ளிமலை சச்சிதானந்த சாமியை பற்றி பேசுவாங்க. இப்போ அடுத்து மெய்க்காவலை பற்றி இது வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் மெய்க்காவலை பற்றி பேச மாட்டாங்க, இன்னுமே பேச ஆரம்பிப்பாங்க. இதை தான் நான் விரும்புகிறேன். எனக்கு சத்தியமாக தலைவணங்குறேன். இப்படி பேசணும். குருநாதரோட புகழ் எல்லா இடத்துக்கும் போகணும். அது உங்கள் மூலியமாக அது ஏதோ ஒரு ரூபத்தில் நடக்குதா, அது நீங்களும் பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். சரி, நம்மளாம் செஞ்சு வேல்மாறல் பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தோம், இப்போ புதுசாக எல்லோரும் படிக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு நீங்களே ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே நடக்கும். நீர் பிரார்த்தனையை பற்றிலாம் பேசுகிறாங்க. எனக்கே பெரிய வியப்பு. பெரிய யூடியூப் சேனல்ஸு, பெரிய யூடியூபர்ஸு அந்த நீர் பிரார்த்தனையை பற்றி வேல்மாறலை பற்றி பேசுகிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஏதோ நம்ம சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் குருநாதருக்கு நன்றி சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா அதை செஞ்சவங்க ஏற்படுத்தின மாற்றம் அந்த மெசேஜ் யாருக்கோ போகுது. அது போகிறதுனால தான் அதை பற்றி பேசுகிறாங்க. இது சரியாக இருக்குங்கிறதுனால தான் பேசுகிறாங்க. இப்போ செவி வழியை செய்தியாலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். மெய்க்காவல் வேல்மாறல் வழிபாடு அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பேசப்படும். ஆனால் நீங்கள் உண்மையாகவே நீங்களாம் ஒரு பெரிய கொடுப்பனம் செய்யப்பட்டீங்க. ஏன்னா ஒரு பரிபூரணமான ஒரு குருவை பற்றுறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. குரு எனக்கு யார் குருன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க லட்சம் கோடி பேர் இருக்காங்க. எந்த குருவை பிடிக்கிறது, யாரை ஃபாலோ பண்ணுறது, யார் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க அப்படின்னு தவிக்கிறவங்க கோடி பேர் இருக்காங்க. அதில் நம்மலாம் ஒரு செலக்டடான பர்சனாக இந்த யூனிவர்ஸ், இந்த முருகப்பெருமானோட சக்தி, இந்த பொங்கித்தாய் பேரரு கருணையில் நம்மளை வந்து அணைக்கி இந்த தாயோட நம்மளை ஒன்றோட அணைச்சி நம்மளை வந்து ஒரு குழந்தையாக ஏற்றுக்கிட்டு அந்த தாயோட கருணைக்குள்ளே இந்த வழிபாடை நம்ம செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம ஒரு கிஃப்டபுள் பர்சன்கிறத நம்மளாம் வந்து நமக்கு நாமே ஒரு நன்றி உணர்வு சொல்லிக்கணும். அதான் சொல்கிறேன், இந்த வழிபாடை ஒரு விளையாட்டுத்தனமாக தயவுசெய்து பண்ணாது. அப்படி பண்ண முடியலையே, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு பாட்டு பாடும்போது நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்களோ எல்லாமே தெரியும். அப்படி முடியலையா, உங்களுக்கெல்லாம் என்றைக்கு உட்கார முடியுதோ, என்றைக்கு அந்த முழுமையாக ஒரு வெள்ளை துணி அமர்ந்து உட்காந்து நீரை வச்சு முழுமையாக அந்த 1 மணி நேரம் உங்களால் செலவிட முடியுதோ அன்னைக்கு உட்காந்து படி. இது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியாதுங்கிறதுனால அப்படி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வத்துக்கு தெரியும். ஏன்னா அந்த விநாயகம் ஐயா பாடுறதுக்கு நம்ம அதுக்கான அந்த தன்மைக்கு நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூடோடு இருக்கணும். அந்த நன்றி கடன் பட்டிருக்கோம். அதை போய் நம்ம ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி வேறு எதையோ ஒரு செயலை செஞ்சுட்டு அதை கேட்டுக்கிட்டு வேறு ஏதோ செஞ்சுட்டு ஏதோ உங்களுக்கு லைவ் லிங்க் ஃப்ரீயாக கிடச்சிருதுங்கிறதுனால அப்படி பண்ணிடாதீங்க. ஒரு நாள் கலந்துக்க முடியலையா விட்டுருங்க. நீங்கள் அதுக்காக நேரம் கலந்துக்காதீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா புரியாமல் இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு நாள் கலந்துக்க முடியல, இன்றைக்கி டைம் ஆச்சு, மேக்கப் பண்ண முடியல, இன்றைக்கி ஒரு 5:15 நம்ம எழுந்திரிச்சிட்டோம், அதனால் விட்டுருங்க, அன்றைக்கி விட்டுருங்க, ஒன்றும் ஆகிடாது, நாளைக்கு வந்து கலந்துங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இந்த ஒரு டிசிப்ளின் வரும். இந்த தெய்வத்தை நீங்கள் பார்க்குற பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கணும். அதனால் ஒன்றும் ஆகிடாது.
ஈவினிங் கலந்துக்க முடியல, லேட்டாக போய் கலந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா இந்த இறைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இது கோயில்கள்லே வந்து ஒரு நேர காலங்கள் எதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இத்தனை மணிக்கு நடை சாத்துவாங்க, இத்தனை மணிக்கு அபிஷேகம், இத்தனை மணிக்கு உச்சிக்காலம், இத்தனை மணிக்கு இந்த பூஜைகள் நடக்குதுன்னா அதுக்கு ஒன்றுத்துக்கு காரணம் இருக்கிற மாதிரி வழிபாட்டுக்கும் காரணம் இருக்குது. 4:30 மணிக்கு உட்காரணும்னா, ஏன்னா இந்த இன்வெஸ்டில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டுருக்கு அந்த நேரத்தில். அப்போ நீங்கள் உட்கார்ந்து இந்த வழிபாடை செய்யும் போது ஏன் வள்ளிமலை சுவாமிகள் இத்தனை மாதங்களுக்கு மார்கழிக்கு மத்திய ஏன் இது இவ்வளோ பெரிய பாடல்களை கொடுக்கணும்? இங்கே எல்லாம் பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டுட்டு அது ஏன் கொடுத்தாங்கங்கிறது சொல்லவே படலை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாமே, ஒரு நீர் இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய காரியம் வீடுகள்லாம் போனால் நீர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை சில இடங்களில் கை நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் இருக்கும்? இங்கே அது வந்து வேறு மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி கிடையாது. நீருக்கு வந்து எந்த உணர்வாக இருந்தாலும் உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த உணவை சமைக்கிறவங்களுக்கும் அந்த உணவுக்கும் சக்தி இருக்குது. இப்போ அந்த ஒரு பெரிய காரியம், ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்துடுச்சுன்னா அந்த வீட்டில் போய் ஏன் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க அழுகை ஓலங்களாகவே அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அங்கே உள்ள நீருக்கும் அந்த தன்மை அங்கே உள்ளவங்களோட மனநிலை அந்த நீருக்கு இருக்கும். அப்போ அந்த வீட்டில் உள்ள போய் தண்ணியை நீங்கள் குடித்தாலோ, அந்த வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டாலோ, நீங்கள் 2 நாள் வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய அந்த சோம்பலும் ஒரு ஏதோ ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா அங்கே உள்ள நீர் வந்து நீங்கள் இது பண்ணதுனால, சாப்பிட்டதுனால. இதுக்காக தான் இது சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்று அது வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் உள்ளே போகும்போது பித்தளை பாத்திரத்தில் தான் காலை கழுவிட்டு தான் போவாங்க. பழைய படங்கள்லாம் போய் பாருங்கள். காலை கழுவாமல் உள்ளேயே வரமாட்டாங்க. உப்பு தண்ணியில் காலை கழுவுவாங்க, தலையில் தண்ணி தெளிச்சுப்பாங்க. காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தோப்புக்காரனை போடுற மிடையெல்லாம் போடுவாங்கள்ல, அதுக்கு பின்னாடி காதை கழுவுவாங்க. ஏன்னா இங்கே சில நரம்புகள் இருக்குது. பெண்கள் அணியக்கூடிய ஒவ்வொரு ஆபரணத்துக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்குது. நெத்தி போட்டு கீழே அங்கே உள்ள சில சூட்சம நரம்புகள் இருக்குது. வளைவி அணிகிறதா இருக்கட்டும், தாலி போடுறதா இருக்கட்டும், ஒட்டியானம் போடுறதா இருக்கட்டும், கொலுசு போடுறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து ஒரு கணக்கின் அடிப்படையில் தான் நடக்குது. இதெல்லாம் சொல்லப்படுது. ஏன் இது செய்யப்பட்டுச்சுங்கிறது யாருக்கும் சொல்லலை. அது மாதிரி தான் இந்த தெய்வ வழிபாடு எப்படி நடக்குது, இது என்ன, ஏன் இது வேல்மாறல் எப்படி முறைப்படி படித்தா எப்படி நடக்கும், ஒழுங்காக படிக்கலைன்னா எப்படி அது நடக்காது அப்படிங்கிறது இங்கே சொல்லுவோம். வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்லிட்டா படிச்சுட்டா நடந்துருமா? அது ஏன் இப்போ சில பேருக்கு நடந்துச்சு, சில பேருக்கு அது நடக்கலைன்னா, முதல்ல அவங்க வந்து முறைப்படி வந்தாங்க. இந்த பொங்கி தாயை வள்ளிமலை சுவாமியை தன் தெய்வமாகவே, எப்படி சொல்கிறது, உயிராகவே பாவிச்சாங்க. இதை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சரணாகதி நிலைக்குள்ளே போனாங்க. அவங்களுக்கு தூக்கம் வரலை, உட்காந்து விழிப்புணர்வோடு படித்தாங்க. படிச்சுட்டு அவங்க உட்காந்து படிக்கும் போது எனக்கு நடத்தி கொடுத்துருங்கலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த தெய்வத்தை மட்டுமே நினச்சி படிச்சிருப்பாங்க. படித்து முடித்த உடனே அந்த பாவனை, இந்த மாதிரி சூழல் இருக்குது, பண்ணி கொடுத்துருங்க. மனம் வந்து அதற்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி படித்து முடித்தவங்களுக்கு தான் அது நடக்குது. யாருக்கு நடக்கலை? 5:15 வந்திருப்பாங்க, 5:20 வந்திருப்பாங்க. வேல்மாறலில் எல்லோரும் பாடுற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு 27வது பாட்டு ஓடி இருக்கும். 27வது பாட்டுலேருந்து படிப்பாங்க. என்ன நடக்குது. நான் ஏதோ வந்து இது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி பண்ணவங்களுக்கு இது நடக்கவே நடக்கலை. முழுமையாக ஆகர்ஷணமாகி இந்த தெய்வத்தை உணர்ந்து அந்த தெய்வமாகவே தனக்குள்ளே பாவித்தவங்களுக்கு அது நடந்தது. இந்த புரிதல் இருந்தால் தான் இது இந்த இறை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்து செல்லும். இதை நீங்கள் புரிதல் இல்லாமல் புரிதலோடு அணுகுனதுனால தான் அந்த இறைநிலை அவங்கள உச்சத்தில் தூக்கி வச்சிருக்கு. புரிதல் இல்லாமல் அணுகுனதுனால தான் அவங்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்குது. இந்த புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி, இந்த தகவல் நேரம் கடந்துடுச்சு. அடியார் வணக்கம் பாடி இதை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதனால் கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. முடியாதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணல. இதுதான் சொல்லப்படுது, இப்படி செஞ்சால் தான் அது நடக்குதுங்கிறதுக்காக அதை நம்ம சொல்கிறோம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யாரையும் நம்ம வருத்தணும், யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் வந்து ஒரு
அவங்க மனநிலை நோகிற மாதிரி செயல்படுத்தணுங்கிற துளி கூட நோக்கம் இல்லை. ஆனால் இது இவ்வளோ ஒரு பொக்கிஷத்தை அதை ஒரு அதுக்கான ஒரு மரியாதை கொடுத்து செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். வேறு ஒன்றும் இதுக்கு வேறு எதுவும் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நன்றிம்மா. அனைவருக்கும் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுரானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். அடியார் வணக்கம் பாடிடுங்கம்மா. ஆறிரு தடம் தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகளின் திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாயருள். முருகாசரணம். நன்றி முருகாசரணம். அனைவருக்கும் நன்றிம்மா. மீண்டும் மாலை சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. முருகாசரணம். முருகாசனம். நன்றி. சொல்லுங்கம்மா. நன்றி முருகாயா. முருகாசரணம். சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. எல்லாருக்கும் அந்த புத்தகம் பிடிஎஃப் எல்லாம் சேர்ந்துருச்சா? யாருக்காவது சேரலாம் சொல்லுங்க. அப்புறம் அந்த அன்னதானத்துக்கு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரெசிப்டும் இந்த வள்ளிமலையிலேருந்து பிரசாதமும் வந்துடும். அந்த முருகப்பெருமான் திருத்தணிக்கு அன்றைக்கி நம்ம சபை மூலயமா, அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் அட்ரஸ் கேட்டோம். அதனால் நீங்கள் அட்ரஸ் அனுப்பாதவங்க அனுப்பி வச்சுருங்க. அதுவும் உங்களுக்கு அன்றைக்கி அபிஷேகம் பண்ணப்பட்ட விபூதி பிரசாதம் உங்களுக்கு சேர்ந்துடும். சரி, எல்லாருக்கும் நன்றிம்மா.